அனைவருக்கும் வணக்கம். அகில இந்திய தமிழ் சங்கமும் யூனிக் அகாடமி அறக்கட்டளை இணைந்து ஐம்பெரும் விழா யூனிக் அறக்கட்டளையினுடைய வெள்ளி விழா, சாதனையாளர்களுக்கு பாராட்டு விழா, மாணவி செல்வங்களுக்கு பரிசு வழங்கும் விழா என ஏராளமான விழாக்களை ஒரே நாளில் ஏற்பாடு செய்து இங்கே மேடையிலேயே மிகப்பெரிய சாதனையாளர் இருக்கின்றார்கள். அத்தனை சாதனையாளர்களுக்கும் என்னுடைய நண்பர்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை மிக சுருக்கமாக முடிக்கின்றேன். மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மேனாள் துணைவேந்தர் பெருமதிப்பிற்குரிய முருகேசகுடி அவர்களே, இந்த அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய ஆலோசகர், சேலம் மாவட்ட வன்னியர் நல அறக்கட்டளையினுடைய தலைவர் திரு சிவலிங்கம் மற்றும் சேலம் சிட்டிபாபு, நிறைய பெயர்கள் எனக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். இங்கே சமூக சேவை தேவியா உட்பட அனைத்து மகளிர் சாதனையாளர்களையும் நான் இந்த நேரத்திலே வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். திரு கோவிந்தராஜ் அவர்களுக்கு ஒரு சில அறிவுரையும் நான் கூற கடமைப்பட்டுள்ளேன். முதலே எனக்கு மாவட்ட வருவாய் அலுவலராக பதவி உயர்வு பெற்று தஞ்சை மாவட்டத்திலே மாவட்ட வருவாய் அலுவலராக அமர்த்தினார். நாளே மக்கள் குறைந்திருக்கும் நாள் கூட்டம் திங்கட்கிழமை 500 நபர்கள் அங்கே வந்திருந்தாங்க. எப்பவுமே மக்கள் தொடர்பு முகாம் அந்த மண்டே பெட்டிஷன்ஸ் கிரிவென்ஸ் அன்னைக்கு கலெக்டர் ஒரு 11:30-12 மணிக்கு வருவார். 10:30 மணிலேருந்து டிஆர்ஓ தான் பார்க்கணும். 500 பேரும் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் மனுக்கெல்லாம் வாங்கிட்டு 1:30 பிரேக் விட்டேன். ஏன்னா அவங்க போய் சாப்பிட்டுட்டு வரணும்னு சொல்லி. ஏன்னா ஆஃபீஸர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாம் பசியில் இருக்கிறீங்க, நான் பேசுறது எப்படி கேட்க முடியும் உங்களால்? அதனால் கோவிந்தராஜ் அவர்கள் தயவு செய்து இனிமேல் அவங்களுக்கு உணவு அளித்து விட்டு என்னை பேசணும்னா என்னுடைய பேச்சை அவங்களுக்கு கேட்க முடியும். இது அங்கே வருத்தமாக இருக்கின்றது. இருப்பினும் நீங்கள் மேடையில் இவ்வளவு அறிஞர்களையும் பெருமக்களையும் சாதனையாளையும் அமர வைத்துவிட்டு காலம் பெறுவது நல்லதல்ல. இருப்பினும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர், உங்களை முதலில் பாராட்டுகின்றேன். 25 ஆண்டுகளாக ஒரு கல்வியாளராக ஏராளமான படித்த இளைஞர்களை ஐஏஎஸ் ஐபிஎஸ் முதலான முதற்கட்ட அரசு பணியிலிருந்து அடிமட்ட அளவிலே இருக்கக்கூடிய இளநிலை உதவியாளர், இளநிலை பொறியாளர் வரை நீங்கள் ஏராளமான பணியாளர்களை அரசு பணி, மத்திய மாநில அரசு, வங்கி பணியிலே, பொது நிறுவனங்கள் பணியிலே சேர்த்துள்ளீர்கள். உங்களை வெகுவாக பாராட்டுகின்றேன். உங்களுடன் துணை நின்று பணியாற்றுகின்ற உங்களுடைய டீம், உங்களுடைய கட்டமைப்புகளுடைய அத்துணை அலுவலர்களை நான் இந்த நேரத்தில் பாராட்டுகின்றேன். தமிழ் சங்கம் சேலத்தில் இவ்வளவு பெரிய மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து ஒவ்வொரு ஊரிலும் கிளை, நீங்கள் படிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு ஊரிலும் கிளை இருக்கின்றது என்று குறிப்பிட்டார்கள். உண்மையிலேயே பாராட்டுகள். தமிழ் மொழி பற்றாளர்கள் நமது ஊரிலே மிக அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுது சமீபத்தில் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன செய்தி வந்தது. ஒரு பெண்மணி ஒரு காளை, அதாவது ஜல்லிக்கட்டுக்கு சென்று காளை கொண்டு வந்த அந்த ஆண்மகனையும் அவருடன் சேர்ந்த நண்பர்களையும் மாலையிட்டு ஆற தழுவி அந்த தாயை அந்த தன்னுடைய மகனுக்கு அன்பு பரிசளித்தார்கள். நான் அந்த வீடியோ சேலம் என்றிருந்தது. ஜல்லிக்கட்டு மதுரையில் நடக்கிறது, எதுக்கு சேலத்தில் வீடியோ போட்டார்கள் கேட்டேன். சேலத்திலே தம்மம்பட்டி இன்னொரு ஊரில் 2 ஊரில் தான் அது பல ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்குது. உலக புகழ் பெற்ற அலங்கார ஜல்லிக்கட்டிலே முதல் மாடாக வெற்றி பெற்று சேலத்திலிருந்து அயோத்தியா பட்டது சென்ற மாடு வெற்றி பெற்று பரிசை பெற்று என்று குறிப்பிட்டார்கள். எனவே சேலம் பல்வேறு நிலைகளிலே முதலிடத்தில் இருக்கின்றது. அந்த வகையிலே சேலம் தமிழ் சங்கமும் சேலம் யூனிக் அகாடமியும் நல்ல வளர்ச்சி அடைந்துள்ளது. போட்டித் தேர்வு மையங்கள் அத்தனையுமே சென்னை அண்ணா நகரை சுற்றியே உள்ளன. ஒரு சில மையங்கள் கோவை, மதுரை போன்ற பெருநகரில் இருந்தாலும் சேலம் மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய எண்ணமெல்லாம்
ஏன்னா இந்த மாநகரத்தினுடைய மாநகராட்சி ஆணையராக இருந்து பல்வேறு திட்டங்களை நான் அப்பொழுது அரசுக்கு முன்மொழிந்தேன். வரக்கூடிய காலத்திலே சொல்வதெல்லாம் என்றாவது ஒரு நாள் அது வெற்றியாகிறது. சேலம் மாவட்டம் ஒரு மாநிலத்தின் தலைநகராக வர்றதுக்கு வாய்ப்புள்ளது என்பதை நான் எண்ணுகின்றேன், நினைக்கின்றேன். அது கட்டாயம் நடக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் இயற்கையினுடைய சூழ்நிலை அவ்வாறு அமைந்துள்ளது. அந்த வகையிலே இங்கே இருக்கக்கூடிய யூனிக் அகாடமி ஒரு மாநில தலைமையிலே மிகப்பெரிய அகாடமியாக வரக்கூடிய காலத்தில் வரும் என்று இந்த நேரத்தில் பாராட்டுகின்றேன். மேற்கொண்டு இந்த புத்தகத்தை யூஸ் பண்ணி நீங்களும் ஒரு ஐஏஎஸ் ஆகலாம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஐஏஎஸ் தேர்வு பொறுத்தவரை ஃபோக்கஸ் வேணும், அப்போ தான் தேர்வு. ஏன்னா உலகத்தில் பல்வேறு வகையான போட்டிகள் இருக்குது. அகில இந்திய அளவிலே மிகப்பெரிய ஒரு டஃப்பான எக்ஸாமினேஷன். நம்மளது இந்தியாவுடைய நம்முடைய பிள்ளைகள் ஈஸ்ட் இந்தியா கிழக்கு இந்திய கம்பெனியை வணிக நிறுவனமாக வந்து நமது நிலப்பரப்பிலே வியாபாரம் செய்ய ஒப்பந்தம் செய்து கொண்டு பின்னாளில் நமது நிலப்பரப்பையே அபகரித்து ஒரு மிகப்பெரிய இந்திய துணைக்கண்டத்தையே தனதாக்கி இங்கே 200 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் அதிகாரம் செலுத்தி அவர் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்தினார்கள். ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால் நியமிக்கப்பட்ட கலெக்டர்கள் இந்த மாவட்டம் 1792ஆம் ஆண்டு முதல்ல இந்தியாவிலே தோற்றுவிக்கப்பட்ட மாவட்டம் நம்ம சேலம் மாவட்டம். அதுக்கு பிறகுதான் மற்ற மாவட்டங்கள் சொல்ல அப்பொழுது நியமிக்கப்பட்ட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நியமிக்கப்பட்ட பின்னாலே இதுக்காக ஒரு தேர்வு வைக்க வேண்டும். ஒரு தேர்வு வைத்து மெரிட் பேஸ்ட் எக்ஸாம் வைத்து அதன் மூலமாக ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று 1854 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு மெக்காலே லார்டு மெக்காலே அவருடைய அறிக்கையின் அடிப்படையிலே 1855 சிவில் சர்வீஸ் கமிஷன் உருவானது. அதற்கு பிறகு தேர்வு எல்லாம் லண்டன்ல போய் எழுதணும். இந்தியர்களாக இருந்தாலும் லண்டன்ல போய் எழுதணும். அப்படி எழுதினவர்கள் இந்தியாவுடைய முதல் நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூருடைய சகோதரர் சத்யேந்திரநாத் தாகூர் முதல் இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆபீசர் 1800